ராங் மூமெண்ட் கொண்டு வரணும். யாரும் சொன்னாங்க ஏ மேஜிக்கை காட்டினாலும் அவங்களுக்கு புரியணும். அந்த மாதிரி நீங்க காட்டணும். அதுக்கு தான் வந்து கிளியர் அப்போ உடனே இன்கம் வராது, ரெவன்யூ வராது. எப்போ ரெவன்யூ ஸ்டார்ட் ஆகும், இது அவங்க வந்து இது ஓகே எனக்கு நெக்ஸ்ட் லெவல் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் லெவல் எப்படி இருக்கணும், சில பிக்சர்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுவீங்க, பெரிய லெவலில் பண்ணணும். இப்போ எனக்கே ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்கன்னா அதில் இதை ஆட் பண்ண அதை ஆட் பண்ணிடுவோம், அதை ஆட் பண்ணிட்டு பேமெண்ட் ஆகும். ஓகே, இதுதான் ஃபைனலா மைக்ரோ சாஸ். இது இப்போ பண்றது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா நீங்களே இண்டிவிஜுவலா சேவ் பண்ண போய் அதுக்கு தான் இந்த ப்ராசஸ். இது கிளியரா இந்த டைரக்ஷன்ல தான் போகணும். இது ஒரே இல்ல, நீங்க போடுற எஃபர்ட், ரிசர்ச், மேக் பண்ற நெட்வொர்க், யார் கூட பேசுறீங்க, இது எல்லாமே டிபெண்ட் ஆகுது. நீங்க செல்லுக்குள்ள இருந்துட்டு பண்ணவே முடியல. இங்க இருக்க ரூம்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்போ இந்த ஜென்னுக்கு தேவையான எல்லா ஸ்கில்லுமே அந்த ரெக்கார்டட் வீடியோலயும் இருக்கு. அதுக்கான ரோட் மேப் இருக்கு, ஈவெண்ட் அட்டன் பண்றீங்க, எல்லாமே இருக்கு. ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம அந்த பவரை நீங்க பார்க்கவே முடியாது. இதுக்கு நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன சொல்லி பார்த்துருக்கோம். அடுத்து வந்து நம்மளோட பேமெண்ட் வேணாங்க. ஒரு 15 நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கு இல்ல இந்த ஃப்ளோ புரியுதா? சூப்பரா பேசி அவன் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் எப்படி மேனுவலா மாத்தணும், இது ஆட்டோமேட்டிக்கா மாற போகுது. 6 கிரெடிட்டா மாறிடும். அவன் கிளியர் பண்ண 1 by 1 ரெடியூஸ் ஆகும். இது இவ்வளவுதான் அங்க நடக்க போகுது. இந்த பேமெண்ட் அவங்களுக்கு பேமெண்ட் ஏபிஐ பார்ட்னர் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? நிறைய ப்ரொசீஜர்களாகவும் இருக்கு. இது நான் சொன்ன கைட்ல வந்து வரும். நான் சொல்லி நான் எப்படிலாம் வந்து மேக் பண்ணணும்னு ஒரு கைடு இருக்கு, வரும். ஓகே. ஸோ அந்த கைட்ல வந்து என்ன மாதிரி வெண்டர் இந்தியன் கஸ்டமர் இல்லை இந்தியன் சால்வ் பண்றீங்க இல்லை டூ ஸ்டார்ட் வந்து லேசர். ரொம்ப ரெண்டு மெத்தட்ல தருவாங்க. ஒன்று டெஸ்ட் மோடு, லைவ் மோடு, ரெண்டு இருக்கு. ஓகேவா? இது நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து டூடு பேமெண்ட். அது வந்து கொஞ்சம் இப்போ செல்லியும் இருக்கு. அதுக்கு வந்து நீங்க வந்து உங்களோட கம்பெனி டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா உடனே வந்து டூடு பேமெண்ட்ஸ். ஓகேவா? தேர்ட் வந்து ஸ்ட்ரைப். ஸ்ட்ரைப் வந்து இது கூட லவபிள்லயே இருக்கும். ஸ்ட்ரைப் வந்து கொஞ்சம் ப்ராசஸ் பெருசு. அந்த டாக்குமெண்டேஷன் படிச்சாவே தெரியும். ஓகேவா? உங்களுடைய என்னது உங்களோட ஆபீஸோ இல்ல உங்களுடைய ஸ்டார்ட் அப் உடைய கிளீன் டாக்குமெண்ட் இருக்கும். ஆமா, வீடியோ சைன் எல்லாமே இருக்கு. வீடியோ வெரிஃபிகேஷன் அதெல்லாம் இருக்கும். பட் டு ஸ்டார்ட் வித் அதான் ரெஸ்ட். இது புரியுதா? எப்பயுமே ஹார்ட் ஸ்டெப் எடுக்காதீங்க. ஈஸியா பண்ணி இதுதான் அப்ப டூடு இது பண்ணா இது கிடைச்சிரும். அடுத்து ஸ்ட்ரைப் வேணும்னா இது பண்ணா கிடைச்சிரும். அந்த மாதிரி போங்க. எடுத்த உடனே அங்க வச்சீங்கன்னா அவ்வளவுதான்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வேணாம். ரேசர் பேல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மோட்ல டெஸ்ட் மோட்ல இப்படிதான் ஒர்க் ஆகும்னு தெரியும். அடுத்தது எனக்கு வந்து இந்த டொமைன்ல எனக்கு பேமெண்ட் வேணும் அப்படின்னு கொடுங்க, கிடைச்சிடும். இது கிளியர். இந்த 3 மெத்தட் தெரிஞ்சிருக்கணும். ஒரு மைக்ரோ கிளாஸ் குளோபல் லெவல்ல எடுத்துட்டு போறீங்கன்னா இது கிளியரா? இந்த 3க்கான டாக்குமெண்ட் நம்மளுடைய அந்த பிளே புக் சொன்னாத கைடு அதுல வந்துடும். அது நாளைக்கு ஈவினிங் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்க வந்து அக்கௌண்ட் என்கொயரி ரொம்ப கிளிக் பண்ணி உங்களுடைய பேங்க் டீட்டெயில் கொடுத்துட்டு என்னோட பேனை வந்து கொடுத்துட்டு கிரியேட் பண்ணணும். இதுக்கு சிம்பிள் ப்ராசஸ் தான். யாராலும் கிரியேட் பண்ணலாம். ரேசர் பேல வந்து அவங்கள வாங்கிட்டேடா வாங்குவாங்க. அதனால ரேசர் பேவை இந்த நம்மளுடைய டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ண போறோம். இது கிளியரா? லாகின் பண்றோம், பேங்க் டீட்டெயில் ஆட் பண்றோம், இஃப் நீடட் எனி வெரிஃபிகேஷன் பண்றோம். ஓகேவா? அது மே டேக் ஒன் டே கூட எடுக்கலாம், இல்லைன்னா 2-3 ஹவர்ஸ்லேயே வந்துடும். இது கிளியரா? இது வந்ததுக்கு அப்புறம் ஹோம் பேஜ்னு இருக்கும். ஹோம் பேஜ் லெஃப்ட் சைட்ல இருக்கிறது இதுதான். ஓகேவா? இதுல கீழே வந்தீங்கன்னா டெவலப்பர்ஸ்னு இருக்கும். ஓகேவா? லெஃப்ட் சைட்ல டெவலப்பர்ஸ்னு இருக்கும். இந்த டெவலப்பர்ஸ்ல ஏபிஐ கீ எக்ஸ்போஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுல பண்றது டெஸ்ட் மோடு. இன்னொரு மோடையும் சொல்றேன், அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி வரும்ன்றது சொல்றேன். ஓகேவா? ஸோ இது ஏபிஐ கால்ஸ்ல எவ்வளோ வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு வெப்புக் வழியா வேணும்னாலுமே ஒரு நியூ வெப்புக் ஆட் பண்ணலாம். பிரதர் கூட நீங்க கேட்டிருந்தீங்க இப்படிதான் பண்ணலாம். வெப்புக் ஆட் பண்ணாதான் ஒர்க் ஆகும். எவ்ரி டைம் வெப்புக்கும் HTTP-க்கும் டிஃபரன்ஸ் தெரியல இங்க இருக்கிற எல்லாருக்கும். ஓகேவா? யாராவது ஒருத்தவங்க
மேனேஜர் ஒருத்தவங்க இல்லை சொல்லிட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஆன் பேஜ்ல இருக்கு. வெபோ HTTP யாரோ ஒருத்தவங்க நீ வெபுக் வந்து கண்டினியூஸ் 24 ஆகிட்டே இருக்கும். HTTP வந்து whenever you need அப்ப ரெக்வஸ்ட் பேமெண்ட் வந்து முக்கியமா இல்லையா ரெக்வஸ்ட் போறாங்கன்னா அந்த இடத்துல அது ரெக்வஸ்ட் பண்ண உடனே நம்மளுக்கும் ஹிட் ஆகும், நம்மளுக்கும் அந்த பாப்பா. ஸோ வெபுக்கு வந்து பேமெண்ட்ல 100% இது நான் எக்ஸாம்பிள் என்ன எனி புக்கிங் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து புக் பண்ண உடனே உங்களோட பேமெண்ட் யூடியூப் கொடுத்த உடனே அங்க பாப்பப் ஆயிடும், அங்கேயே முடிஞ்சிச்சு உங்களுக்கு டான்ஸே ஃபெயிலியர். அந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கிளியரா? கிளியர். வெபுக்கு வந்து ஆனா டிபிஎஸ்சி இருக்கிறதுனால இந்த நவம்பர்ல கொடுத்தீங்கன்னா வெபுக்கா கன்வெர்ட் பண்ணும். இது கிளியரா? இதுக்கு டெக்ஸ்ட் வச்சுக்கலாம். அதை எப்படி எடுக்கணும்னா கீழே டெக்ஸ்ட் மோடுங்க கரெக்டா, இங்க டெக்ஸ்ட் மோடுங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா அவ்வளோ இன்கம் வராதுன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் வந்து நீங்க வந்து ஒரு இதுக்கு வந்து 2000 3000 சார்ஜ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு 1000 பேர் வராங்கனாக்க விச் இஸ் ஒரு 2 லேக்ல இருந்து 5 லேக் இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேங்க் சைட்ல இருந்து கேட்பாங்க, யூ கேன் டெல் தட் இது வந்து ப்ராடக்ட் பண்ணுறோம் அதனால அப்படி. அது தவிர வேறு எதுவும் தேவையில்ல. பட் நீங்க ரொம்ப உங்களோட யூசர்ஸ் வந்து அதிகமாகிறப்போ நீங்க வந்து கண்டிப்பா ஷோகேஸ் பண்ணலாம் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம். பேமெண்ட்டுக்கு ஆமா ஆமா கண்டிப்பா பண்ணுவாங்க. எந்த பேமெண்ட் மெத்தட்னாலுமே பண்ணுவோம், 100% பண்ணுவாங்க. இந்த வழியா வந்து வந்ததுக்கு அப்புறம் டிரான்சாக்ஷன் ஆகுது நம்ம பேங்க்குக்கு வரும், அவங்க பண்ணிடுவாங்க. ரேஷன் பே வழியா பண்ணுவாங்க. 1% 2% இந்த மாசம் பேமெண்ட்ல அந்த 3% வச்சிடுறாங்க. எனி பிசினஸ் எக்ஸ்ட்ரா 3% வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணா சொல்லும்போது என்ஹான்ஸ் ஸ்பெசிஃபை 1800 வந்து ரேசர் பே சார்ஜஸ் இன்க்ளூசிவ் அதான் சொல்றேன். யூஸ்வலா என்ன பண்றாங்க, ரேசர் இப்போ வந்து 1800 சார்ஜ் அதுவே வச்சிடுறாங்க. ஸோ தட் அதுதான் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் என்னன்னா 1800 ப்ராடக்ட் நான் ஏன் 200 எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அவர் சொல்லும்போது சொல்றாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டி 18 ஜிஎஸ்டி 21% tax for product online. ரேசர் பே ஆட் பண்ணிக்கலாம். அந்த உங்களுடைய ப்ராடக்ட் ப்ரைஸ்ல பண்ணலாம், ரேசர் பேவ்லயே பண்ணிக்கலாம். இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த அமௌண்ட் சொல்றாங்கல்ல, ஆ. சோ தே ஆர் க்ளோசிங் தட் ரேசர் பே அமௌண்ட் ஆல்சோ. ஜிஎஸ்டி யூஸ் பண்ணிட்டு எக்ஸ்க்ளூசிவா போட்டு அது கஸ்டமர் நினைப்பாங்க இன்னும் எக்ஸ்ட்ரா போதும். தனியாக மாதிரி காமிக்கணும். ஆமா, நான் சடனா உங்களுக்கு சொல்ற ஒரு நம்பர் வெளியே வரும். வீட்டுல நிறைய இருக்குது. எனக்கு வந்து பிரதர் ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு. அதான் ஃபர்ஸ்டே வந்துட்டாரு. பார்க்க போறது எஸ்பி டெஸ்ட் மோட்ல இன்னுமே கோவா டெஸ்ட் பண்ணிருக்கோம். இன்னும் அப்ளிகேஷன் இன்டர்நேஷனல் ஆகுதுலாம் கோவா வழியா தான் நடக்கும். இதுக்கு நம்ம 2 கிளைண்ட் ஐடி கிளைண்ட் உங்களுக்கு நீங்க யூஆர்எல் சப்மிட் பண்ணி பேமெண்ட் 2 to 3 days ஆகும். அது மேண்டேட்டரி. அது எப்படிங்கிறத சொல்றேன் இதுக்கு முன்னாடி. இதுல எப்படி லவ்வபிள்கிட்ட கொடுத்து எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுங்கிறத சொல்றேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கீ ஐடின்னு இருக்கு கரெக்டா, ம் இதை வந்து நீங்க காப்பி பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா, இந்த ப்ராம்ப்டோட இது நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபார் பிரைசிங் ஐ யூஸ் ரேசன் பே, கீ ஐடி வந்து இது அப்படின்னு கொடுத்துருங்க. கீ சீக்ரெட் வந்து ரீஜெனரேட் டெஸ்ட் சீக்ரெட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேவா, ஓடிபி வரும், அது எப்பயுமே நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து ப்ராடக்ட்ல இன்டெகிரேட் பண்றப்ப 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இருந்தா நல்லது. ஓகேவா, சிம்பிளிஃபைடா பண்ணாதீங்க எதையும்.
ஏஐ கிட்ட இந்த பேமெண்ட் டீட்டெயில், பேங்க் டீட்டெயில் அதெல்லாம் தரப்போ கவனமா கொடுங்க. இப்போ சம்வாட் எம்சிபிலேயே நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க வந்து உடனே தராதீங்க. பேமெண்ட் சைட்டோட எம்சிபிலாம் இருக்கும். அதனால வந்து ஓகேவா? ஸோ கீ ஐடி அண்ட் சீக்ரெட் இங்க இருக்கு. ஓகே, இது கிளியரா? நீங்க ரீட் ஜென்ரேட்டர் போட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அப்படி ஜென்ரேட் பண்ற மாதிரி. ஸோ இதுல வந்து கீ ஐடியை வந்து இந்த இடத்துல காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் தென் சீக்ரெட். இந்த கீ ஐடி கீ சீக்ரெட் வந்து என்ன நீங்க கிளைண்ட் ஐடி கிளைண்ட் சீக்ரெட் தான். மீன்ஸ் கனெக்ஷன் வந்து இங்க இருந்து இப்போ சூப்பர் பேஸ்ல எப்படி பண்ணோம் அதான பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் இது கூகுளுக்கும் சூப்பர் பேஸ்க்கும் அதே தான் பண்ணோம். சூப்பர் பேஸை ஆட்டோமேட்டிக்காக அதை ஹேண்டில் பண்ணிக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணேன்னா இந்த ப்ராம்ப்ட் அப்படியே தூக்கி என்னோட ப்ரைசிங் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு வந்து ப்ரைசிங் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பேமெண்ட்டுக்கு வந்து நான் டாலர்ஸ்ல ரெசிபி வாங்க முடியாது. ஐஎன்ஆர்ல தரீங்கனாக்க யூ டெல் தட் 999 இருக்கு 1299 நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லணும். அப்படி சொல்லாம அப்படின்னா அது ஈஸியா எடுத்துக்குவோம். நீங்க அதுக்கு சும்மா பிலோ ப்ரோ பிளான் அப்படின்னு மட்டும் அந்த ஓகே அது கிளீனா என்டர் பண்ணியிருக்கோம். நான் திருப்பி ஒரு சம்மரி பண்றேன். ரேசர் பே போறோம். ரேசர் பேல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றோம் வித் யுவர் பேங்க் அக்கௌண்ட். உங்களுக்கு இங்க வந்து பேமெண்ட் நடந்து உங்களுக்கு வரணுமா ஆட் பண்றோம். அதுல இப்போ பண்றது டெஸ்ட் பண்ணுவோம். இதே தான் இந்த மோடுக்கும். இதுல ஒரே ஒரு டெஸ்ட் பண்ணி வச்சுப்போம். உங்களுக்கு அப்ளை பண்ணி வரப்போ இதே ஐடி சீக்ரெட் தான் வரும். வேற எதுவும் வராது. இந்த ஐடி சீக்ரெட்ஸ் சொன்னாங்க. அதை எப்படி மாத்தணுங்கிறத சொல்றோம். ஓகேவா? இந்த ஐடி அண்ட் சீக்ரெட்ஸ் எங்க எடுக்கணும் வந்து இங்கே என்ன பண்ணணும் வாங்க ஒரு ப்ராம்ப்ட் இருக்கும். இந்த ப்ராம்ப்ட்ல கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாவது பிளான் இருக்குனாங்க இந்த பிளானையுமே கிளியரா? ஸோ இந்த இடத்துல கேட்கும் ஏபிஐ கீஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும். நீங்க வந்து இந்த ஏபிஐ கீஸ் சீக்ரெட் எது கொடுக்கணும் அதை வந்து நீங்க கொடுக்கணும். ஓகேவா? அதனாலதான் அந்த கீ ஐடி அண்ட் சீக்ரெட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்றது. கேட்கிறப்ப எதை கொடுக்கறதுன்னு இந்த டவுட் வருமா வராது உங்களுக்கு வரும். அதனால இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சீக்ரெட் கீ ரெண்டு மெத்தட்ல ஒர்க் ஆகும். அது கீ ஐடி கீ சீக்ரெட்னு வச்சிருந்தாலும் சரி, கிளைண்ட் ஐடி கிளைண்ட் சீக்ரெட்னு வச்சிருந்தாலும் சரி, ஓத் ஐடிஸ் ஓத் கிளைண்ட்னு வச்சிருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்றாங்கன்னா இதை தான் மீன் பண்றாங்க. ஓகே கிளியரா? ஸோ இது இன்டெகிரேட் ஆகிட்டு இருக்கட்டும். பட் நம்ம அந்த சொன்ன இதுல பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னா உங்களுடைய ப்ராடக்ட் இப்போ நீங்க பண்றீங்கன்னா உங்களோட ஆக்சுவல் கஸ்டமர் ஹூ இஸ் வில்லிங் டு பே அது வரைக்கும் இருக்கிறது யாருமே நம்பாது. ஜஸ்ட் நீங்க மேபி பீட்டா டெஸ்டா கூட வச்சுக்கலாம். நீங்க சும்மா டெஸ்ட் பண்ண சொன்னீங்கன்னா அதேதான் படத்தை சும்மா ரிவ்யூ பண்ணுன்னு சொன்னாக்க எப்படி ரிவ்யூ பண்றாங்க அதே மாதிரி தான் இருக்கும் உங்களோட ப்ராடக்ட். பட் யாரு வந்து உங்களுக்கு ரியலா பே பண்ணி வராங்களோ அவங்க தான் ஒரிஜினல். அது ஸ்ட்ரெயிட்டரா இருக்கலாம். இல்லை உங்களோட ஃப்ரெண்டே வந்து உங்களுக்கு உண்மையாலுமே அந்த ப்ராடக்ட் தேவைப்படுது அப்படின்னு பேமெண்ட் கூட பண்ணிருக்கோம். அதுதான் ரியல் யூசர் உங்களுக்கு. பேமெண்ட் ஆட் பண்ணி யாரு வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமரா வராங்களோ அவங்களோட ஃபீட்பேக்கை ஆடிட் பண்ணும். இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. எப்போ வந்து இந்த இந்த கஸ்டமர் ஜேர்னி ஃபீட்பேக் இது எல்லாமே எனி ப்ராடக்ட் இந்த சாஸ்திரம் தான் கிடையாது. நீங்க ஆல்ரெடி பிசினஸ் ஒர்க்கா இருக்கிறதுனால உங்களுக்கே தெரியும். எனிதிங் சர்வீஸ் தரீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் வருதுன்னா எடுத்துக்கிட்டு நீங்க சரி பண்ணலாம். அதேதான் இந்த ப்ராடக்ட்லையும் இந்த ப்ராடக்ட்ல டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா வரும். நான் இந்த மாதிரி பண்றப்ப எனக்கு இதெல்லாம் வரல அப்படின்னாக்க உடனே நீங்க சார்ட் அவுட் பண்ணணும். ஏன் நீங்க எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும்னா ரிகரிங் ரெவன்யூ எம்ஆர்ஆர் ஏஆர்ஆர். எம்ஆர்ஆர்னா மந்த்லி எவ்வளவு வந்து நீங்க ரெவன்யூ மேக் பண்றீங்க. ஏஆர்ஆர்னா ஆனுவலா எவ்வளவு ரெவன்யூ மேக் பண்றீங்க அப்படின்றதா. இந்த ரெவன்யூனா என்னன்னா இங்க நீங்க பிளான சொல்லிட்டீங்க. ஒரு மாசம் யூஸ் பண்ணிட்டு போயிட்டா உங்களுக்கு ஓகேவா? இதெல்லாம் இதெல்லாம் இந்த இதுல நீங்க பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இது. நீங்க அப்பதான் ரொம்ப சீரியஸா ஒர்க் பண்ண வேண்டிய டைமே. ஏன்னா ஒரு 10 பேர் இருந்தாலும் அவங்களுக்காக ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். என்னன்னா 10 பேர் 30 பேர் ஆகும். அந்த 10 பேர் போயிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னா சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். அவங்க வராங்க அவங்களுக்கு என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு ஒரு அவங்கள வந்து கீப் ஆன் வந்து நர்ச்சர் பண்ணி அவங்கள்ட்ட வந்து எடுத்துக்கிட்டு இது பண்றீங்க ரிசால்வ் பண்ணிட்டே இருக்கு. இது கிளியரா? உங்களுடைய ப்ராடக்டோட யூசர் ஃபர்ஸ்ட் 100 வர வரைக்கும் இந்த 100 போயிடவே கூடாது. இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஹோல்ட் 100 பீப்புள் ஃபார் 3 months உங்க ப்ராடக்ட் ரொம்ப சக்சஸ். இதை உங்க மைண்ட்ல ஏத்திக்கும். உங்களால ஒரு 100 கஸ்டமர்ஸை 3 மாசம் ஹோல்ட் பண்ணி ரெக்கரிங்லாம் வாங்க வைக்க முடியுதுன்னா
இட்ஸ் உங்களால ஒரு சரியான ஹிட்டான ப்ராஜெக்ட் தந்திருக்கீங்களா? இதெல்லாம் அக்ரியா? ஸ்பார்க் மூமெண்டா? ரிஜெக்டா? உங்களுடைய ப்ராஜெக்ட் ஹிட் ஆகணும்னா இந்த 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 வாக்கியத்தை எழுதி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 3 மந்த் இன்டெக்ட் கஸ்டமர் 3 மாசம் பே பண்ணி வாங்கணும். ₹100 கூட இருக்கலாம், ₹1000 கூட இருக்கலாம். பேஸ்டான உங்க சர்வீஸ்க்கு நீங்க டிபெண்ட் பண்ணலாம். பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இது கிளியரா? இந்த பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் அதை எப்படி கிளியர் ஓகே. இது வந்து பேமெண்ட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண சொல்லுது. இருக்கும். இந்த இடத்துல ப்ரைஸிங் பேஜ் மட்டும் எழுதி வச்சாங்க. ஸோ வந்துருச்சா? ஆ ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா பேன் கொடுக்குறேன். இந்த இப்போ இந்த மாதிரி எரர் வந்தா Inspect console. Inspect element console. Console पे. லவபிள்லயே சாட் ஆப்ஷன் வந்துருச்சு. அதுவே GPT-5 தான் யூஸ் பண்றாங்க. இப்படி 4 மினின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல போனீங்கன்னா கன்சோல்ல போனாலும் ஸ்ட்ரெயிட்டா வந்துடும். இல்லைன்னா இப்படி இருக்கு. இப்படி இருக்கு. ஜஸ்ட் இதை பண்ணிட்டு இந்த இடத்துல எப்போ டிபக் பண்ணாலும் இதை கொடுங்க. ஓகேவா? அனலைஸ் ஆல் த ஃபைல்ஸ். It's the below issue and இது வந்து இந்த இஷ்யூக்கு தான் இல்லை கைஸ். நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட்ல பார்த்தாலும் இஷ்யூ இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். சாட் மோட மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணி ரிவர்ட் பண்ணாம சாட் பண்றப்போ அது கொஞ்சம் திங்கிங். இது ஆக்சுவலி ஏஜென்ட் மோடோட ரீசனிங் பண்றது தான். மாடல்ல 2 மாடல் இருக்கு. ஒன்று ஜென்ரேட் பண்றது, இன்னொன்று ரீசனிங் மாடல். இது ரீசனிங் மாடல். அதாவது நீங்க கொடுத்ததை ஒரு டாஸ்கா எடுத்துட்டு போய் எல்லா ஃபைலையும் ரீட் அவுட் பண்ணிட்டு வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதில் வந்து விண்டோ இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு இதை நான் கொடுத்துட்றேன். என்ட்ரி கொடுத்தேன். ஓகேவா? அது பண்ணிட்டு மேபி இஷ்யூ சொல்லணும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ வந்தது, இந்த மாதிரி ஃபைல் எந்த ஃபைல்ல பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னா ரைட் சைட்ல இருக்குல்ல இந்த இடத்துல இது யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி? பார்த்துருக்கீங்களா? ஓகேங்க. நீங்க அந்த 15 ப்ராஜெக்ட் பண்றப்போ ஒரே ஸ்ட்ரக்சர் தான் லவபிள் கிரியேட் பண்ணும். நீங்க எக்ஸ்பிளிசிட்டா போயிட்டு எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ல வேணும்னு சொல்ற வரைக்கும் அது இதே ஸ்ட்ரக்சர். ஜஸ்ட் ஸ்ட்ரக்சரை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபைல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ரியாக்டோட இந்த சோர்ஸ் ஃபைல் இருக்கும். ஓகேவா? அடுத்தது சூப்பர் பேஸோட ஒரு ஃபைல் இருக்கு. அதுக்கப்புறம் பப்ளிக் இதை விட்டுருங்க. இந்த 2 தான் இருக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் இந்த சும்மா HTML பேஜ் அதோட ஹோம் பேஜ் தான் இருக்கும். இந்த 2 தான் மோஸ்ட்லி நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த பேஜ்ல ஒவ்வொரு சேஞ்சஸும் அங்க நடக்கிறப்ப அந்த ஃபைலோட பேர் வரும். ஓகேவா? ஸோ அந்த ஃபைலோட பேர் வரப்போ நீங்க ஜஸ்ட் வந்து நீங்க வந்து ஓபன் பண்ணி அதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு மட்டும் பாருங்க. நீங்க எதுவும் டச் பண்ண வேண்டாம். ஓகே, இது கிளியரா? இந்த ஃபைல் ஸ்ட்ரக்சரை நீங்க பார்க்க கத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப போயிட்டு ஒரு இன்டெப்தா பண்ண வேணாம். ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ல எப்படி நடக்குது, சோர்ஸ்னா என்ன, சூப்பர் பேஸ்ல எப்படி 3 ஃபைல் கிரியேட் ஆனோடனே அங்க எப்படி 3 டேபிள் கிரியேட் ஆகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஆனா உள்ள கோட்ல என்ன நடக்குதுன்னு தெரியலனாலும் பரவாயில்ல. இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் என்ன, ஏன்னா இப்ப சப்போஸ் ஒரு ஃபோல்டர்ல ஒரு ஃபைலுக்கு ஏதோ ஆச்சுனாக்க அந்த ஃபைலை மட்டும் பிக் பண்ணணும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஓகேவா? அதனால அது சொல்றது. அவ்வளவுதான். இம்ப்ளிமெண்ட் த பிளான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. ஸ்டார்ட் பண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த இந்த இதுதான் கேட்கும். இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேணாமா ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணிட்டு டைம் பீயிங்காக அந்த ஆப் சொல்றேன். பட் எப்பயுமே இந்த சாட்ல பண்றப்போ ரீசனிங் பண்றப்போ இதுதான் வேணும். அந்த பேமெண்ட் பேஜ் வந்ததுக்கு அப்புறம் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எந்த பேஜ் வரும்னு நினைக்கலாம். ரேசர் பேயோட பேஜ் வரும். கம்யூனிகேட் ஆயிருக்காது, டேபிள் கிரியேட் ஆயிருக்காது, அதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிற டைம் இருக்கும். ஸோ அகைன் எதுலாம் டைம் ஆகுன்றதையும் சொல்லிடும். ஸோ மெயின் வந்து பேக்கெண்ட். பேக்கெண்ட் வந்து டைம்ஸ் அட்லீஸ்ட் டேக் 1 ஹவர்ல இருந்து 1.5 ஹவர்ஸ் தான் எடுத்துக்கும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? 1 ஹவர்ல இருந்து 1.5 ஹவர்னா கண்டிப்பா நீங்க ஏஐ யூஸ் பண்ணி தான் ஆகணும். கீப் ஆன் நீங்க வந்து ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? பேக்கெண்ட் ஃப்ரண்ட் எண்டுக்கு ஆஃப் தான் போதுங்க. ஏன்னா நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல எந்த கோடுக்குள்ளேயும் போல ப்ராம்ப்ட்ல தான் ஹேண்டில் பண்ண போறீங்க. யூஸ் அதான் ப்ரிசைஸ் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணுங்க. ஜிபிடில யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டுமே வித்தின் ஒரு 2.5 ஹவர்ஸ்ல இருந்து 3 ஹவர்ஸ் இருக்கும். ஓகேவா? டேட்டாபேஸ் கனெக்ஷன் வித்தின் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா 30 மினிட்ஸ் இருக்கு. அதுக்கு மேல போக வேணாம். ஏன்னா நான் சொல்லும் போதே 30 மினிட்ஸ் ஆகும். நீங்க பண்றப்போ உங்களுக்கு கண்டிப்பா அதுக்குள்ளதான்
இதெல்லாம் எப்போ பண்ண போறீங்க? இன்னைக்கு பண்ண போறீங்க. எப்பயோ பண்ண மாதிரிலாம் யோசிக்காதீங்க. இன்னைக்கு பண்ண போறீங்க. ஸோ இதுல வந்து ஒரு 30 மினிட்ஸ் எடுத்துக்குவோம். பேமெண்ட்டுக்கு டீம் வந்து 3 பேரா இருக்கீங்க. பண்றத பேரலா பண்ணாலும் ஓகே. நோ இஷ்யூஸ். அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதா பேரலா பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு. பட் யாராவது ஒருத்தவங்க இதுல பண்ணுங்க. ஓகேவா? அதுல பேமெண்ட் வந்து யார் பண்றீங்களோ அவங்களோட ஐடியை வந்து கிரியேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி ஜஸ்ட் நீங்க உங்களுடைய ஏபிஐ கீயை டெஸ்ட் மோட்ல நீங்க ஆட் பண்ணணும். ஓகே, அது இதெல்லாம் இருக்கணும் கைஸ். இதெல்லாம் இருக்கணுன்றதுனால தான் நம்ம கம்ப்ளீட்டா நீங்க எப்படி மேக் பண்றீங்க, எங்கெல்லாம் ஃபேஸ் பண்றீங்கன்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? இது அடுத்ததுக்கா அதுக்கப்புறம் வெர்சல் எப்படி வெர்சல்ல தான் பண்ண முடியும். அதுல எப்படி டிப்ளாய் பண்றது பார்க்கணும். ஸோ இந்த இந்த டேட்டா பேஸ் விளாண்டதுக்கு அப்புறம் இட் வில் டேக் 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அரௌண்ட் 1.5 ஹவர்ஸ்க்குள்ள இதெல்லாம் பண்ணணும். ஓகேவா? இது எப்போ பண்ணணும்னா நீங்க ஏன்னா 3 பேரா பண்ணணும். கரெக்டா? இன்னைக்கு வந்து ஈவினிங்குள்ள முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு எக்ஸாம் முடிச்சு உங்களுக்கு கேட்டா 1 hour டைம்லாம் நைட் இருக்கும். அதெல்லாம் பண்ணி நீங்க முடிச்சுதான் கிளியரா கைஸ்? சொல்லுங்க. சிங்கக்குள்ள இறங்கிடுச்சு. சிங்கக்குள்ள இறங்கி அடிதாஸ் போல. நான் பண்ண மீன்ஸ் என்ன? இல்ல இல்ல ஃபீவர். எப்படியா? ஓ இதுதான் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ ரேஷன் பேல இப்போ ரேஷன் பே போனீங்கன்னா லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிட்டு பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணா வருதா இல்லையான்னு பாருங்க. வரலன்னா நோ இஷ்யூஸ். ஓகேவா? அகைன் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணாமலே இது வருதுன்னா ஓகே. ஜஸ்ட் நம்ம வந்து ஆப்ல இன்டகிரேட் பண்றதை நீ பார்க்கணும். அதுல லெஃப்ட் சைட்ல வந்து டெஸ்ட் மோட வந்து எனேபிள் பண்றேன். அதுக்கு உங்களுக்கு தான் டெஸ்ட் மோட எனேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டா இங்க ரைட் சைட்ல சர்ச் என்ன இருக்குல்ல மேல அதுல வந்து நீங்க என்ன கொடுக்கணும்னா ஏபிஐ கீஸ் கொடுங்க. அதுல 3வதா இருக்கும் ஏபிஐ கீஸ் இன் அக்கௌண்ட் அண்ட் செட்டிங்ஸ். அதை கொடுத்தீங்கன்னாக்க இந்த பேஜ் வரும். ஓகேவா? இந்த பேஜ்ல எதுவுமே இல்லாதப்ப ஜென்ரேட்டர் கீன்னு இருக்கும். ஏபிஐ கீன்னு இருக்கும். இப்ப இது இருக்கிறதுனால ரீஜென்ரேட் பண்ணுங்க. அவ்வளவுதான். நீங்க கிரியேட் பண்ண உடனே உங்களுக்கு கீ ஐடியும் சீக்ரெட்டும் வந்துடும். அதை எடுத்துட்டு போய் நீங்க ப்ராம்ப்ட்ல கொடுக்கணும். கிளியரா? ஓகே. கிளியரா? கிளியரா? கிளியர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது இன்டகிரேட் ஆயிடுச்சான்னு பாத்தீங்கன்னா டெல்லிடா தெரியுமா? ஸோ வந்துருச்சா? ஸோ எப்பயுமே நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அந்த கன்சோல்ல வர எரர் எடுத்து இதே மெத்தட்ல போங்க. சூப்பரா ஒர்க் ஆகும். பிகாஸ் இட்ஸ் ஏஜென்ட் இன்டகிரேட்டட். ஓகேவா? சேஞ்சஸ் ஏஜென்ட் இன்டகிரேட் பண்ணா என்ன ஆகும்? ரீட்ஸ் வேகமா போயிடும். பட் சாட்ல ஏஜென்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா இட்ஸ் ஒரு ஆப்டிமைஸ்ட் வே டு யூஸ் ஆகும். ஓகே, இந்த மெத்தட் யூஸ் பண்ணா கொஞ்சம் நான் வந்து பேமெண்ட் பண்ணாங்க இது ஃபுல் டூப்ளிகேட் ஒர்க் ஆகாது. ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணவே விட மாட்டாங்க. இதே மெத்தட் தான் ஆக்சுவல் மெத்தட்லயும் ஒர்க் ஆகும். இதே ப்ராசஸ் தான். அப்ளை பண்றது மட்டும் ஓகேவா? ஸோ இதுல வந்து என்னன்னா யூபிஐ ஜஸ்ட் நீங்க யூபிஐ கொடுத்தீங்கன்னா எனக்கு வரும். ஓகேவா? கொடுத்துட்டு வெரிஃபை அண்ட் பேன்னு கொடுத்தாங்க. அது பே ஆகிட்டு ரீடைரக்ட் ஆகும். ஜஸ்ட் இதெல்லாம் எல்லாமே டெஸ்ட்டுக்கு தான். இதெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு நீங்க பார்க்கணும். ஓகேவா? எனக்கு வந்து யூபிஐ போதா கன்ஃபார்ம் பேமெண்ட் ஆகுதா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகுற மாதிரி இது எல்லாமே டெஸ்ட் டெவலப்மெண்ட் மோட்ல இருக்கும். அதனால இது எல்லாமே நடக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி டெஸ்ட் மோட் கொடுத்துருக்கோம். ஆனா நீங்க இப்போ உங்களுக்கு கூகுள் பேல அந்த லிங்க் வருமா? சும்மா எல்லாமே டெஸ்ட் மோட். இப்போ அதுவே நீங்க ரியலா ஆட் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகும். அந்த டைம்ல நீங்க தப்பான யூபிஐ கொடுத்தீங்கன்னா தப்புன்ற மாதிரி வந்துடும். பேஸ்டான நீங்க எந்த ஏபிஐ ஆட் பண்ணணும் ரேசர் பேயோட ஏபிஐ ஆட் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. இம்ப்ளிமெண்ட் செக் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து மெத்தட். ஓகேவா? இப்போ இது ப்ராசஸிங் ஆகிட்டு நம்மளோட கிரெடிட்ஸ் வந்து ஆட் ஆகும். 20 கால் அனலைஸா இது ஆகலைன்னா இதையும் ஃபிக்ஸ் பண்ணணும். இது எல்லாமே கிளியரா இருங்க. நம்ம எதுக்காக இதை பண்றோம் கிளியரா? இப்போ நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகணும்? அந்த பேமெண்ட்ல இருக்கிற கிரெடிட்ஸ் வந்து சேவ் ஆகும். இப்படி ஆட் ஆகலைன்னா சூப்பர் பேஸ்ல இதை ஆட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் போட்டு பண்ணுங்க. இது வரைக்கும் கிளியரா கைஸ்? இதுதான் பேமெண்ட் இன்டகிரேஷன். இதுல வந்து ஒரே நிமிஷம். இந்த இடத்துல வந்து லைவ் மோடுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மேக் அன்னைக்கு அப்ளை பண்ணுவோம். 31st தான் வருது. ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணா ஒண்ணுமே இல்லை, டொமைன் மட்டும் தான். கிளியரா?
இப்போ நம்மளோட டொமைன் என்ன mainprd.ai கரெக்டா? ஒரே நிமிஷம். இந்த மாதிரி அண்டர் ரிவ்யூ இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த வெப்சைட் டீட்டெயில் இருக்குல்ல, இந்த இடத்துல வெப்சைட் டீட்டெயில் ஆட் பண்ணலாம். கிளியரா கைஸ்? ஒண்ணுமே இல்லை, டொமைனை மட்டும் கொடுக்க போறீங்க. இப்போ mainprd.ai கொடுத்துருக்கோம்ல, இதே மாதிரி நீங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட் பண்ணி டொமைன்னா என்னன்னே தெரியாத கை கொடுக்கும். எல்லாருக்கும் தெரியுமா? சரி, ஓகே. இப்போ டொமைன்னா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கான ஃபேன்சியா நீங்க என்ன ப்ராடக்ட் பண்ணீங்களோ அது ரிலவெண்டா ஒரு டொமைனை வாங்கி நீங்க வந்து கோடாடியோ இல்லை எங்க வேணாலும் நீங்க வந்து ஆன்லைன்ல பார்த்துக்கலாம். நீங்க வாங்கிக்கணும். டொமைன் டாட் ஏ ப்ராஜெக்ட் வைக்கணும், டாட் ஏ ஃபேன்சியா இருக்கும். அப்படி இல்லைனா ஆடியோ வைக்கலாம். ஐஎன்ஆர் கொடுத்தது வந்து டாட் ஐஎன் போடணும். அடுத்தது ஐஎன் மூணு இப்போ குளோபலா போறீங்கன்னா இப்போ விஷயம் வந்து குளோபலா இருக்கு. இப்போ டாட் ஏ பண்ணுவோம். ஸோ இந்த டொமைன் எந்த டொமைன் தர முடியும். ஏன்னா இப்போ டொமைன் என்னன்னா கூகுள் டாட் காம் நம்ம பண்ணதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கு, எனக்கு இப்படியே ப்ராடக்ட் இருந்தா ஓகேவா? அந்த இடத்துல www.salesstitch.com.a அப்படின்னு இருக்கணும்ல, அதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். எனக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஈஸி இருக்கா? கோடாடியில போனீங்க வந்ததுக்கு அப்புறம் வேற டொமைன் வேற அதை வாங்கினதுக்கு அப்புறம் அதுதான் உங்களோட டொமைன் ஆகணும். அதெல்லாம் மாத்தணும். அதான் ஃபைனலா இருக்கு. அது நீ அங்க அங்க வாங்குறப்பே கஸ்டமைஸ் பண்ணி நீங்க உங்க நீஷுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற மாதிரி சர்ச் பண்ணி வாங்கலாம். இப்போ மேக் பிஆர்டி மாதிரி நிறைய இருந்தது. சாட் பிஆர்டி, நெக்ஸ்ட் பிஆர்டி, ஜென் பிஆர்டி, நேம் சார்ஜ் அது பண்ணுவோம்ல, அது அதோட யூஸ் கேஸ் தான். அது ஆக்சுவலா நிறைய மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் வருது. இப்போ நீங்களே பண்ண போறீங்க, உங்களுக்கு எந்த டொமைன் இருக்குன்னு தெரியாது, எந்த நேம் வந்து நேம் தெரியாது. அதுக்குதான் அந்த நேம் செலக்ட் ப்ராடக்ட்லேயே அது வந்து நல்லா சிலவங்களாம் போயிடுச்சு. ஒரு 50 சின்ன யூஸ் கேஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இது வந்து டொமைன் வந்து உங்க நீஷ்க்கு ஏற்ற மாதிரி வாங்க, கொஞ்சம் ரிலவெண்டா இருக்கிற மாதிரி வாங்க. ஏஐ இன்டெகிரேட் பண்ணா ஏஐ போடும், இல்லைன்னா போடுவேன். சும்மா ஏஐயும் போட வேண்டும், நல்லா இருக்காது. ஓகேவா? இது கிளியர் தானே? ஸோ அந்த டொமைனை வந்து எங்க ஆட் பண்ணணும்னா, நீங்க நம்மளுடைய டேட்டா பேல பிசினஸ் வெப்சைட் டீட்டெயில் ஆட் வெப்சைட் கொடுத்து நீங்க வந்து ஆட் பண்ணணும். இது கிளியரா? ஸோ உங்களுக்கு யாரும் டவுட் எக்ஸிஸ்டிங்கா ஒரு ப்ராஜெக்ட் இருக்குங்களா, கம்ப்ளீட்டா அப்படியே லவ் யூஸ் பண்ணி மைக்ரேட் அது பண்ணாதீங்க. ஐ டோன்ட் அதை மட்டும் பண்ணிடாது. எக்ஸிஸ்டிங்கா ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அதை வந்து நான் வந்து லவபிள் கொடுக்கலாமா? இருக்காது. ஏஐ கிட்ட ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா அந்த டேட்டாவை என்ன வேணாலும் பண்ணாது. இந்த இப்போ ரிப்ளீட்ல பார்த்தோம், எங்களோட டேட்டா பேஸ் வைப் அவுட் ஆகிடும். மீன்ஸ் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டை கொடுக்கறது அட்வைசபிள் கிடையாது. அது மாதிரி இருக்குனாக்க லெகசி ஸ்கிரிப்ட், அதாவது லெகசி ப்ராடக்ட் எல்லாமே நீங்க வந்து டெவ் வச்சு தான் பண்ணணும். எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர். இல்ல எக்ஸிஸ்டிங் வந்து லவபிள் பண்ணீங்களா இல்ல ஃபெயிலியர் எக்ஸிஸ்டிங் அதே மாதிரி சேம் லவபிள் யூஸ் பண்ணி அது பண்ணலாம். நீங்க ஆனா இப்போ ஒரு சக்சஸ் ப்ராஜெக்ட் இருக்கு, அதுல ஒரு ஃபீச்சர் மட்டும் ஆட் பண்றீங்க, அப்படி அந்த இன்டகிரேஷன் பண்ணக்கூடாது. அது ஃபெயிலியரே, அது ஒண்ணுமே இல்ல அப்படின்னா அது பண்ணுங்க, அது ஒண்ணும் பிரச்சனை. ஸோ இதே ப்ராசஸ்ல பண்ணுங்க, புதுசா எடுத்தே பண்ணுங்க. அது ஏன் ஃபெயிலியர் ஆனது அதுல எடுக்கணும்? அந்த டொமைன் இருக்குல்ல, அந்த டொமைனை மட்டும் யூஸ் பண்ணிக்கோம். மீதி பண்றது எல்லாமே ரீஸ்ட்ரக்சர் எல்லாமே நீங்களே பண்ணிக்கோம். டெவலப் பண்றோம். அது வேணாம். ஐ மீன் லெகசியா வந்து ஒரு டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னா அதை பண்ணாதீங்க. லவபிள்லே பண்ணிருக்கீங்கன்னா பண்ணுங்க. அதுவுமே ஒரு ரொம்ப நாள் கழிச்சு வந்து பண்றது யூசபிள் இல்லை. உங்களோட டேட்டாவை கீனா வந்து ரீட் பண்றதுல ரெடியா இருக்கும். அது 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 ஃபார் அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு. அவங்க நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா மெயிலே வரும், லவபிள் வந்து அடுத்த லெவல் போவோம், நான் நிறைய டேட்டா ரீட் பண்ணிருக்கேன், லாடு போட்டுருக்காங்க, ஜிபிடி போட்டுருக்காங்க, அதெல்லாம் என் டேட்டா ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த சென்சிட்டிவ் டேட்டா தர வேணாம். ஸோ அதை வேணா நீங்க ஹைட் பண்ற மாதிரி ஆப்ஷன்லாம் வரப்போகுது. எப்படின்னா நான் தருவ ப்ராஜெக்ட் டேட்டா பேஸ் ஹைட் பண்ணிடுவேன், அந்த மாதிரி பண்ணலாம். டொமைன் ஆட் பண்ணிருக்கீங்க. ஓகே.
நீங்க டபுளா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து இன்னொரு அக்கவுண்ட் இருக்குங்க. ஒரு பிசினஸ் அக்கவுண்ட் வாட் ஏதோ இருக்கு. நீங்க அதுல வந்து பண்ணீங்கன்னா இது வந்து பர்சனல் அக்கவுண்ட் தான். ஜஸ்ட் சும்மா கிரியேட் பண்ணலாம். நீங்க அதுக்கு வந்து பிசினஸ் வெப்சைட் அந்த இது கொடுத்தா இல்ல கஸ்டமர் கேர் பண்ணீங்கன்னா அவங்க ஒன் டேலயே பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்க நான் யூஸ் பண்றது வந்து ஆ, அதுல இருக்கும் 2, 3 கூட பண்ணலாம். பட் அதான் ரிவ்யூ ஆகுறது ஒரு 1 வீக் ஆகும். இதுலயே இன்னொரு டொமைன் ஆட் பண்ணலாமான்னு கேட்டேன். இன்னொரு டொமைன் ஆட் பண்ணாம ஏபிஐ கீழ இன்னொரு ஏபிஐ கீ ஜெனரேட் பண்ணிக்க. வேற ஆப் அது வேணும்ல. வேற ஏபிஐ கீ ஜெனரேட் வேற ஆப் வேணும்னாலும் நம்ம டொமைன் கொடுக்கணும்ல. டொமைன் நீங்க கொடுக்க வேணாம்னு சொல்றோம். ஒரு தடவை பிரைவசி பாலிசி வந்து அக்செப்ட் ஆயிடும். இது வந்து பிரைவசி பாலிசி அது கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட். ஒரு புது ப்ராஜெக்ட் புது ப்ராஜெக்ட் இருக்குன்னா அப்ப நம்ம டொமைன் புதுசா கேட்கலாம். அது பண்ணலாம் பண்ணலாம். அதுக்கு பெட்டர் தனித்தனி அக்கௌண்ட் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க 3 ப்ராடக்ட் பண்ணுமான்னு கேக்குறீங்க. அப்படி கேக்குறீங்கனாக்க அந்த பிசினஸ் அக்கௌண்ட்ல இருக்கு. அப்படி இல்லைன்னா கஸ்டமர் சப்போர்ட்ல கேட்டு இன்னும் இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த அக்கௌண்ட் ஸ்ட்ரைப்ல இருக்கு. ஸ்ட்ரைப்ல வந்து மல்டிபிள் இது அது மட்டும் இல்லை. பட் அது மட்டும் பாரு இது இந்த இதுக்கு வந்து கஸ்டமர் பயங்கரமா பண்றாங்க. இப்போ வந்து இந்தியாவில் மைக்ரோசாஃப்ட் வர்றதுனால அந்த மாதிரி நிறைய நல்ல சப்போர்ட்டிவும் நல்ல டீம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கிளியரா கைஸ்? இதுல நீங்க ஆட் பண்ண உடனே என்ன வருங்கிறது எனக்கு தெரியும். ஆக்சுவலா இதுக்கு பண்ணதுக்கு அப்புறம் வந்து இந்த கிரீன் கலர் வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு சீக்ரெட் கீயும் ஏபிஐ கீயும் வரும். அதை லவபிள்ல கொடுக்காம அது எங்க ஆட் பண்ணிருக்காங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இங்க வந்து எங்க ஆட் பண்றாங்களோ இதை ஸ்ட்ரெயிட்டா கூட நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கஷ்டமா இருக்குனாக்க நீங்க கொடுத்துருங்க, நோ இஷ்யூஸ். ஆனா இப்போ இது எந்த ஃபைல்ல ஆட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இந்த ஃபைல்ல போனீங்கன்னாக்க சோர்ஸ்ல வந்து இருக்கும். டாட்.env-ல மொத்தமா இருக்காது. சூப்பர் பேஸ் தான் இருக்கும். ரேசர் பே வந்து பேமெண்ட் தான் இருக்கும். ஒரே விஷயம். நீங்க பேமெண்ட்னு இருக்கான்னு மட்டும் பாருங்க. பிரைசிங் அப்புறம் பிரைசிங் எங்க இருக்கு? பேஜஸ் முடிச்சிட்டீங்களா? இதுல வந்து ரேசர் பே. ஓகேவா? இதுல வந்து கீ ஐடின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ரேசர் இந்த இடத்துல நீங்க மாத்தலாம். ஆட் கோட் கூட பண்ணிக்கோங்க. எதுனாலும் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டர் ஐடி, சிக்னேச்சர் இது எல்லாமே எங்க வரணும்னாக்க நீங்க மேலேயே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஈக்குவல் டு போட்டு இல்லைன்னா என்ன ஒரு இதுனா இதை ஹார்ட் கோட் பண்றீங்க. எது தெரியுமா? உங்களுடைய பிசினஸ் இந்தியால இந்த பேமெண்ட் ஐடின்னு இருக்குல்ல, அதனுடைய ரெஸ்பான்ஸ் டைனமிக்கா வந்துட்டு இருக்கு. நான் அவர் வந்து சொன்னார். இங்கே chat enable பண்ணிட்டு இது என்னடா அப்படி கண்டுபிடிக்க முடியல, அதனால கேட்கறேன். ஸோ அதுக்காக தான் போகுது. பட் இது என்ன கான்செப்ட்னா நீங்க ஏஐ கிட்ட கொடுக்க கூடாதுன்றது தான் அதோட மீனிங். ஒரிஜினல் பேமெண்ட் லைவோட இருக்கிற அக்கௌண்ட். ஸோ அதனால தராங்க. அதே மாதிரி ஓப்பன் யூபிஐ கீ ஆட் பண்றப்போ ஸ்ட்ரைட்டா கொடுக்காம அது கேட்கும். கேட்கறப்போ கொடுங்க. பட் இந்த மாதிரி சென்சிட்டிவ் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறத மட்டும் தான்
கிளியரா கைஸ்? அது எஸ் கிளியரா? எஸ் இப்போ 4வது பார்த்துட்டு ஆமா, நீங்க GitHubல புஷ் பண்றப்ப பண்ணிருங்க. இப்போ பண்ண முடியாது. இப்போ வெர்சல்ல பண்றீங்கல்ல, அதுக்கு முன்னாடி ம் ரைட்டா? இப்போ நீங்க வந்து வெர்சல்ல போடுற நீங்க எடிட் பண்ணிக்கோங்க. லவபிள்ல இப்போ சாட்ல கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? சாட் மெமரி ஹோல்ட் பண்ணும். இங்க ஃபைலா ஹோல்ட் ஆகும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ GitHubல இது ஹோல்ட் சேவ் ஆகும். இது வந்து என்ன ஆகும்னா நம்ம சாட்ல ஸ்டோர் ஆகுறப்போ சாட் வந்து சென்ட் மெமரினால அது தெரியும். இது வந்து இந்த சென்சிட்டிவ் டேட்டாலாம் இருக்கலாம். இது தெரியுதா கைஸ்? index.txt தான் இருக்கும். ஏசி தெரியுதா? அதான் வந்து ஏசி சூடா இருக்குல்ல? ரேசர் கீ ஐடி கீ சீக்ரெட் அதான் போகும். இது வந்து இஎன்பில இருந்து இஎன்பில இருந்து சீக்கிரம் இருக்கு. என்னது ப்ரோ? நீ என்ன பண்ணி? சீக்கிரம் வந்து ENB அதுதான் ஏதோ ஈனோ.ev அப்படின்னு இருக்கும். நிறைய நாள் கன்ஸ்ட்ரக்டர் சாம்பிள் இல்லை எழுப்புறோம் இல்லை தூங்கி சூடா இருக்கு. ஐயா பேமெண்ட் ஆட் பண்ணது ஏதாவது டவுட் இருக்கா? வெபுக் வந்து ஆட் வெபுக் அது இல்ல இங்க நிறைய பேர் இருக்கு. ஸோ வெபுக் பேஜுக்கு எப்படி போகணும்னா இந்த இடத்துல இருக்குல்ல வெபுக்ஸ் டெவலப்பர்ஸ்ல வெபுக்ஸ்னு இருக்கும். இந்த வெபுக் வந்து NIT யூஸ் ஆகும். பேமெண்ட் பண்ணலாம் பண்ணிக்கலாம். இங்க வந்து நீங்க கிரியேட் இன்னும் வெப்சைட் கால் பேக் நம்மளோட சீக்ரெட் ஏதாவது இருந்ததுன்னா நோவாக்கு தான் மோஸ்ட்லி NIT கொடுப்போம். ஆனா பேமெண்ட் ஆப்ஷன்ல ஆக்டிவ் ஈவெண்ட்ஸ் என்னென்ன பேமெண்ட் என்னென்ன டீட்டெயில் வாங்கணும் இந்த மாதிரி இந்த டீட்டெயில் மட்டும் வாங்கணும். NIT இந்த மாதிரி நோ கோட் டூல் இதெல்லாம் பண்றப்போ வெபுக் யூஸ் பண்ணுங்க. பட் சீக்ரெட் தான் நம்ம அங்க பண்றது. வெபுக்ல வந்து ஆப் கிரியேட் பண்ணணும். இப்போ நீங்க ஆப் வந்து நண்டு இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம டுட்டோரியல் நண்டுன்னு பார்த்துருக்கோம். அதுல ஹெட்டர் ஆஃப் செட் பண்ணினா ஒரு சீக்ரெட் கீ வரும். அதை எடுத்து வந்து ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வெபுக் கால் வந்து நீங்க ஒரு பர்டிகுலர் டீமுக்கு இல்லை பர்டிகுலர் பீப்புளுக்கு தர போறீங்க. NIT சொல்யூஷன் பண்ணணும் பேமெண்ட் பண்ணிட்டு பண்ணணும்னு நினைக்கிறப்ப இதை யூஸ் பண்ணணும். கிளியரா கைஸ்? இது அதுல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நோடாவே HTTP நோடு வெபுக் நோடா வச்சுட்டு பேமெண்ட் பண்றதுக்கு அப்புறம் கிளியர். ஃபர்ஸ்ட் நோட வெபுக் நோட் வச்சுட்டு இன்ஃபர்மேஷன் இங்க வரும் ரிஜெக்ட் ஈவென்ட் நடக்கும். இது வந்து பாஸ்ட்னு வந்தாதான் நெக்ஸ்ட் போகும். இல்லனா பேமெண்ட் ரிஜெக்டட் யூ ஆர் நாட் ஆத்தரைஸ்டு யூசர் டு யூஸ் திஸ் NIT அப்படின்ற ஒரு மெசேஜ் மட்டும் பொலைட்டா கொடுத்துட்டு வெளில வந்துடும். இது கிளியரா? கிளியரா கைஸ்? ஸோ இது வரைக்கும் பேர் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எதை வச்சு பண்றோங்கிறதே மேட்டர். இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் அதை நான் ரொம்ப டெஃபினேஷனாக சொல்லல. சேல்ஸ் கால் வந்து சம்மரி பண்ணும். இந்த ப்ராடக்ட் தான் பண்ணிட்டு அது கிடையாது. அது இல்ல என்னென்ன பில்லர்ஸ் தான் சொன்னேன் நான். ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் கிளியர். நல்லதை எழுப்பி விட்றாப்ல அப்புறம். எனி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா இதான் ஸ்ட்ரக்சர் அண்ட் வெயிட்ங்கிறத சொல்லணும். இதுதான் கைஸ் இது. எனி ப்ராடக்ட் இப்படிதான் பண்ணணும். இன்னைக்கு வர உங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இதான் பண்ணணும். இப்போ ஃபைனல் வந்து என்னன்னா டிப்ளாய் பண்றது. டிப்ளாய் பண்றதுலயும் நீங்க ஒரு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணி டிப்ளாய் பண்ற மெத்தடும் இருக்கு. இப்போ லவ்வபிள் இன்னைக்கு வந்து லவ்வபிள்ல இருக்கிறத எப்படி டிப்ளாய் பண்றதுன்னு பார்க்கலாம். பட் டொமைன் பில்டர் கடைசியில் எப்படி ரேட்டர் ஆட் பண்ணி ரிவ்யூ ஆகுதோ அதே மாதிரி டொமைன் DNSல எப்படி ஆட் பண்றது CNAMனு ஒன்று ஆட் பண்ணணும். அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ அது பண்ணிட்டாங்க. இதோட முடியுதா? அங்கே இருந்தால் நான் சொன்ன மாதிரி தான் பேமெண்ட் பண்ணி வர யூசர் தெரிஞ்சா உங்கள்ட்ட நிறைய பேர் வந்து ரிவ்யூ வரும். ஸோ பூட்டிங் த மார்க்கெட் இது போதும். இந்த 5மே எல்லாரும் பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ட் இருக்கீங்க. இப்போ பண்றது ஒரு 5 to 10 எஸ். இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கன்சோல் எனேபிள் பண்ணி எஸ். ரேசர் பேல போயிட்டு பேமெண்ட்டோட கீ அண்ட் சீக்ரெட் ஐடியை வந்து ஆட் பண்ண போறோம். அண்ட் தென் வந்து உங்களுக்கு தேவைனாக்க உங்களோட வெப்சைட் டொமைன் நேமை போட்டு அதுக்கான ரிவ்யூ முடிஞ்சதுக்கு அப்புறம் அதையும் ஆட் பண்ணுங்க. கிளியரா கைஸ்? எஸ். ஸோ இப்போ வந்து வெப்சைட் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து
ஈஸிலி பண்ணி GitHub-ஓட லாகின் ஓகேவா? எல்லாருக்கும் GitHub அக்கவுண்ட் இருக்கு கரெக்டா? எஸ் கீழ இருக்கிற இல்லையே எல்லாருக்குமே இருக்கு கரெக்டா? ஓகே. சோ நீங்க அது வந்து GitHub வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் கொடுத்தீங்கன்னாக்க இது வந்து இந்த மாதிரி கேட்கும். எதுல வந்து நீங்க லாகின் பண்ண போறீங்க அப்படின்னு. ஸோ கண்டினியூஸ் இது பண்ணாலும் நான் வந்து கூகுள் கண்டினியூஸ் கொடுத்தாக்க அதுவே வந்து உள்ள போய்க்கும். மேலே கிட் வழியா தான் போகுது. ஓகேவா? ஸோ இது 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 வரைக்கும் கிளியரா? ஜஸ்ட் லாகின் பண்ணிருக்கு இதுக்கு வச்சு லாகின் பண்ணோம். நான் வந்து 2 கிட்டப்போ கூகுளுமே எனக்கு ஒண்ணு அதனால ஒரே மாதிரி அதுவே சைன் ஆயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி சைன் பண்ணிருக்கு. இந்த இடத்துல நீங்க ஆத்தரைஸ்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஆத்தரைஸ் பண்ணிட்டா வேணாமா அது மாதிரிலாம் கேட்கும். அதெல்லாம் கொடுத்துருங்க. இங்க உங்களுடைய லவ்வபிள்ல கிட்டப்ப கனெக்ட் பண்ணும். ஓகே இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கனெக்ட் பண்ணிருக்கீங்க? அப்புறம் சிம்பிள் ஸ்டெப் தான். ஓகேவா? ஒரே ஒரு ஸ்டெப் தான். ஜஸ்ட் கொடுத்துட்டு கனெக்ட் இது வந்து இதுவும் ஒண்ணு இருக்கு. வெர்சல்ல ஒரு கிட்டப்ப கொடுத்துட்டு இங்க ஒரு கிட்டப்ப கொடுத்தா கனெக்ட் ஆகுமா? அவ்வளவு கனெக்ட் ஆகும். அப்ளை ஆகுமா? அப்போ இதெல்லாம் கான்சியஸா மேக் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா என்ஐடிஎல்ல வந்து மெயில் சென்ட் ஆகலன்னு என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. என்னன்னு போய் பார்த்தா அது வேற ஜிமெயில் இது வேற ஜிமெயில். எப்படி என்ன ஜீவா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதனால அதெல்லாம் கரெக்டா பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப இந்த மாதிரி சின்ன இஷ்யூஸ். ஸோ கனெக்ட் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கனெக்ட் ப்ராஜெக்ட் கேட்கும். அதுல வந்து கொடுத்து டிரான்ஸ்ஃபர் எனிவேஸ் இதுல தான் ஆக்சஸ்லாம் கேட்கும். இதுல வந்து நம்மளுடைய GitHub தான் ஆக்சஸ் கொடுத்து பார்க்குறேன். கனெக்ட் வந்து வியூ ஆன் GitHubன்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல்லா முடியும். இது வரைக்கும் கிளியரா? கிளியர் லவ்வபிள்ல GitHub எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்த்தோம். இது வரைக்கும் clear. சொல்லுங்க. ஒன் மோர் டைம் திருப்பி சொல்லுமா? லவ்வபிள்ல வந்து GitHub நம்ம கோட் இப்ப பண்ணிட்டோம் கரெக்டா? இது வரைக்கும் பேமெண்ட் வரைக்கும் ஆட் பண்ணி இதுல வந்து இங்க பாருங்க இப்ப சொல்றதுனால இப்படி சொல்றேன். பட் இந்த கோட் புஷ் பண்ற ஸ்டேட்ல நிக்கணும்னா இந்த இஷ்யூலாம் இருக்கவே கூடாது. அது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரக்சருக்காக நான் வந்து சில இதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு போறேன். இப்ப இது ஒர்க் ஆகுதா என்னன்னே இன்னும் எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்க வந்து போறப்போ இது ஒர்க் ஆகிடும். இந்த சீன்ஸ் புஷ் பண்றப்போ ஒர்க் ஆகி தான் புஷ் பண்ணுவோம். சும்மா புஷ் பண்ணுவாங்க. ரிமூவபிளா இருக்கும். MVP-யா இருக்கும். ஓகேவா? அப்படின்னா இந்த இடத்துல நீங்க நிறைய டெஸ்ட் பண்ணிருப்பீங்க. நிறைய கன்சோல் எரர் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. இந்த சைட் முடிஞ்சது ஒரு 3-4 hours ஆயிடும். ஓகேவா? இண்டிவிஜுவலா பண்ணீங்கன்னா டீமா பண்ணீங்க 2 to 3 hours குள்ள முடிச்சிடலாம். ஓகேவா? இந்த ஸ்டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் GitHubல கனெக்ட். ஏன்னா கோடு வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் வெளில அப்ளிகேஷன் தந்து யூஸ் பண்ணி பார்க்க போறேன். அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும்? GitHub வந்து கனெக்ட் பண்ணணும். எதுக்கு கனெக்ட் பண்ணணும்னா நம்ம லவ்வபிள்ல இருக்கிற கோடை GitHubல போட்டாதான் வெர்சலும் GitHubம் ஒன்னா ஆகி இங்க இருக்கிற கோடை டிப்ளாய் பண்ணும். ஓகேவா? லவ்வபிள்ல இருக்கிறத ஒரு இடத்துக்கு போடுறோம். இந்த இடத்துல இருக்கிறத வெர்சல் இந்த இடம் பேர் தான் GitHub. ஸோ அதை வந்து லவ்வபிள்ல டைரக்டாவே நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கனெக்ட் பண்ணிட்டு நீங்க இங்க பாத்தீங்கன்னாக்க எல்லாமே இருக்கும். இதுல எல்லாமே இருக்கும். இதுக்கு அடுத்தது நீங்க வெர்சல்ல போனீங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து வந்துடும். வெர்சல்ல வந்து இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க அங்க எது புஷ் பண்றீங்கன்னாக்க இதுல ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான் இருக்கு. இப்போ 10 ப்ராஜெக்ட் வந்து 10 ப்ராஜெக்ட் லிஸ்ட் ஆகும். நீங்க கரெக்டான ஃபோல்டரை சூஸ் பண்ணணும். ஓகே இதுல இப்போ இது ஒரே ஒன்று தான் இருக்கிறதுனால ஒண்ணு வருது. நீங்க ஒண்ணு கொடுத்துட்டு இம்போர்ட் இதுல இஷ்யூ வராம வருமானாக்க கிடையாது. இதுலயும் இஷ்யூ வரும். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்றேன். இப்போ இதுல வந்து நீங்க வந்து ஃப்ரேம் ஒர்க் வந்து அதுவே டிடெக்ட் பண்ணுது. ஓகேவா? நம்மளோட ஃபைலை வச்சு வெர்சலே வந்து டிடெக்ட் பண்ணுது. நம்ம இந்த ஃப்ரேம் ஒர்க் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் டிப்ளாய் வேற எதுவுமே கொடுக்க வேணாம். இப்போதைக்கு நீங்க வந்து டு ஷோகேஸ் ரொம்ப டீடைல்டா போல இருக்கையும் நீங்க வந்து டிப்ளாய் மட்டும் கொடுக்கணும். ஓகேவா? இந்த ஒயிட்ங்கிற ஃப்ரேம் ஒர்க் ப்ரீசெட்ஸ் மட்டும் அதை எடுத்துக்கிட்டு எப்படி எடுத்தது உங்களுடைய GitHub கோட வச்சு வெர்சலே ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. நீங்க என்ன ஒர்க் யூஸ் பண்றீங்க ஆட்டோமேட்டிக்கா GitHubல இருந்து டிப்ளாய் பண்ணி வெர்சல் ரெடி உங்ககிட்ட கிட்ட நான் சொல்லிட்டேன் போதும். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஓகே இப்போ இந்த இடத்துல ரொம்ப சில முக்கியமான விஷயத்தெல்லாம் போயிடும். இப்போ இந்த லெவல் பண்ணணும்
இவ்வளோ போட்டு ஆர்ட் சிம்பிள் லிங்க் எல்லாத்தையும் போட்டுருக்கோம். அதை வந்து நீங்க ரிமூவ் பண்ணணும். அது வந்து இங்க கேட்கறது போல நீங்க சாட் ஜிபிட்ல போயிட்டு எனக்கு லவபிள்ல வந்து இந்த ஐகான் இந்த லிங்க் எல்லாம் வந்து இருக்கு. அது மாதிரி என்னோட லிங்க் என்னோட இமேஜ் தரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க ஒரு பேஜ் இருக்கு. அந்த பேஜ் லேஅவுட் பேஜ் இருக்கு. அந்த லேஅவுட் பேஜ்ல போயிட்டு நீங்க இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிடும். இதுக்கு இதையும் நோட் பண்ணி ஒரு நோட்ஸ் டிப்ளாய் முன்னாடி பண்ணும். அதுதான். ஸோ அது இப்போ நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மேலேயே பாருங்களேன். மேல பாருங்க ஹார்ட் சிம்பிள் இருக்கு. அது எதுக்கு நம்மளுக்கு அந்த ஹார்ட் சிம்பிள்? ஸோ அதனால அதை வந்து இல்லாம நீங்க வந்து உங்களுடைய ப்ராடக்டோட ஐகான் கொண்டு வரும். எஸ்பிஜி ஃபைலா எஸ்பிஜி நினைக்கிறேன். அந்த ஃபைலா கொடுக்கணும். அண்ட் தென் வேற ஏதாவது ஒரு இடத்துல இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ரிசர்ச் ஆப்னு வந்துருச்சு. இப்போ இது வந்து இப்போ இந்த லிங்க் வந்து நான் குரூப்ல போட்டு எல்லாருமே ஆக்சஸ் பண்ணணும். இது புரியுதா? இது எதுக்காக டிப்ளாய் பண்ணணும்னு? இவ்வளவுதான். இந்த ஸ்டெப் தான் பண்ண போறோம். இதுல வந்து அட்வான்ஸ்லாம் இருக்கு. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பேசிக்ஸ் தான். நீங்க பண்ண கத்துப்பீங்க. ஏன்னா அதை வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். நீங்களும் செல்ஃப் லேர்னிங் கல்வி பண்ற மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல என்னன்னா டிப்ளாய் ஆனதும் மேலே இருக்குல்ல அதுதான் டொமைன். அந்த டொமைனை கிளிக் பண்ணா வந்துடும். ஓகேவா? இது ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஹேண்ட் இருக்கு. இப்போ வந்து இது வரைக்கும் கிளியரா? எஸ். கிளியர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததுல இருந்து இப்போ வரைக்கும் கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. நான் நோட் எடுத்துட்டேன் அப்படின்றவங்க மட்டும் கான்ஃபிடென்ட்டா இருக்கவங்க மட்டும் ஒரு வைப் செக் பண்ணலாம். இப்போ கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். இப்போ டெலிகேட் நான் ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் பண்றப்ப என்ன சொன்னேன்? 45 டேஸ்ல 15 நிறைய டைம் இருக்கு. பண்ண போறாரு. எவ்வளோ கஷ்டமா இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்ரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நாளே போயிட்டு ஹார்ட் ஸ்டெப் வைக்காது. ஃபர்ஸ்ட் 3-4 ப்ராஜெக்ட் எல்லாருக்கும் யூஸ் பண்ற அளவுக்கு எந்த லெவலுக்காவது பண்ணுங்க. லவபிள்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணி இந்த நடுவுல நம்ம அதனால படிச்சது எதுவுமே இல்லைன்னு நினைக்காது. அவ்வளோ விஷயம் இருக்கு இதை பண்றப்போ. ஏபிஐ கன்வெர்ட் பண்றதுல இருந்து இன்டகிரேட் பண்றதுல இருந்து ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்றதுல இருந்து இப்போ ஏதோ பண்ணி பார்க்குறப்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கறது ஸ்ட்ரீம் லைட்டாக இருக்கட்டும். அண்ட் தென் ஏஜென்ட் ஃப்ரேம் ஒர்க் ஏதாவது அடாப்ட் பண்ணணும் நீனாலும் பண்ணலாம். இல்லை எனக்கு அவ்வளோதான் வேணாம். எனக்கு நோ கோட் டூல் வச்சு நான் ஒரு சின்ன லெவலில் பண்ணுறேன் பண்ணிடுவேன். ஃபீச்சர்ஸ் நீங்க இங்க பண்றதுதான் அஸ் அ ப்ராடக்ட் ஓனர் நீங்க ஒரு இண்டிவிஜுவலா ஷைன் ஆகிறதுக்கான தேவையானது இந்த ஸ்கில் தான். கிளியர் தானே? கிளியர். ஓகேவா? உங்களுக்கான தேவையான ப்ராடக்ட் எல்லாமே இந்த கைட்லைன் நீங்க பண்ணணும். ஃபார் நெக்ஸ்ட் 45 டேஸ் 15 ப்ராடக்ட்ல அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் பையன் இதை இன்ஸ்டால் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வர சேஞ்சஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ஆப்ல இருக்கு. நான் என்ன பண்றேன் எனக்கு அது வேணாம். இப்போ நம்ம வந்து பேமெண்ட்டுக்கு நான் ஒரு டொமைன் வாங்கணும்னு சொல்லலாம். நல்ல டொமைன்ல இருந்தாலும் நல்லா இருக்கும். ஒரு ஒரு பண்ற ஒரு வெப்சைட் கொடுக்குறோம். இது ப்ராடக்டா தரோம் நாளைக்கு. அந்த டொமைன் நேம் காஸ்ட் வந்து 2022 எவ்வளவு ஃபேன்சியா நீங்க சூஸ் பண்ணீங்க மேலே கூட ஓகேவா? அது டொமைன். அந்த டொமைன் வாங்கினதுக்கு அப்புறம் இங்க வந்து ஆட் டொமைன் இங்க வந்து ஆட் டொமைன் கொடுங்க. இங்க வந்து ஏதோ ஒரு டாட் காம் அதாவது உங்களுடைய டொமைன் தலைவர் சம்திங் டாட் இப்போ அந்த இடத்துல வந்து டொமைன் கொடுங்க. இப்போ வந்து யூபிஆர் டாட் ஏன்னு ஒன்று பார்த்துட்டு அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று இருக்கும். நீங்க அதை கொடுத்தீங்கன்னாக்க வந்து இதுல வந்து உடனே 2 கிரியேட் ஆகும். ஓகேவா? அதுல வந்து டிஎன்எஸ் ஒன்று இருக்கும். இந்த இந்த இதை நோட் பண்ணிக்க. ஓகே உங்களோட டொமைனுக்கு 2 முக்கியம் பார்க்கணும். டிஎன்எஸ்ல ஏ ரெக்கார்ட் அண்ட் தென் சி நேம் கீழே இருக்கு. இது ஏ ரெக்கார்ட். இப்போ இந்த ஏ ரெக்கார்ட் எங்க இருக்குன்னு தெரியும். ஹோஸ்டிங்கரோ அங்க இருக்கு. கிளியரா இது? ஏ ரெக்கார்ட். இந்த ஐபி இந்த டிஎன்எஸ் ஓகேவா? இது எங்க இந்த ஐபி உங்களோட இருக்கும். இது வந்து ஒரு இன்ஸ்டா போனோம். உள்ள உங்களுக்கு உடனே அடைக்க மாதிரி அந்த பேஜ் போட்டாங்க. நீங்க ஹோஸ்டிங்கர் யூஸ் பண்ணலாம்ல. ஹோஸ்டிங் டெலிவரி ரீச் பண்ணாரு. அப்படியே. சாஸ் ப்ராடக்ட் ஸ்டிக்கர் 3 இயர்ஸ் வாங்கினோம்னா இல்லையா நமக்கு
3000 சொல்லுங்க. இது கோஸ்டிங்கிற கோடடி காஸ்ட்லியா கோடாடி காஸ்ட்லி ஃபர்ஸ்ட் இயர் 99 அடுத்த இயர் மொத்தமா சேர்த்தோம். பயங்கரம் bro. After year எவ்வளோ? இது ஃப்ரீடம் 14 இயர்ஸ்க்கு வாங்கிடலாம்ல சாரி நம்ம அதுக்கான வந்தா கோல்டு இருக்கு இதுதான் சொல்றேன். எனக்கு கோல்டு பற்றி வச்சுட்டு ஆமா வாங்கிட்டு போயிட்டு ஸோ லாஸ்ட் 5 minutes guys. அதுக்கப்புறம் இப்போ இருக்குனாங்க இதுல வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, மேனேஜ் மட்டும் கொடுத்துருவோம். மேனேஜ் கொடுத்தீங்கன்னாங்க வரும். ஸோ அந்த மேனேஜ்ல வந்து ஏ ரெக்கார்ட்னு ஒன்று இருக்கு, ஓகேவா? அதுல ஏ ரெக்கார்ட் சி நேம் அந்த மாதிரி வரும். இந்த இடத்துல அங்க வெர்சல் போகும். அந்த அந்த டேம். ஸோ வெர்சல்ல இந்த ஐபி இருக்குல்ல 216.198.79.1 அந்த மாதிரி வர ஐபியை நாங்க டொமைன் அதுல ஏ ரெக்கார்ட்ல கொடுக்கணும். இது கிளியரா கைஸ்? அதே மாதிரி கீழே இன்னொன்று இருக்கு, அதுக்கும் சிஎம் வேணும்னா கொடுத்துக்கோங்க. சிஎம் வந்து ஆப்ஷன் தான், பட் வேணும்னா அதை ரிப்பீட் பண்ணுங்க. எங்க இருக்கு வெர்சல் காப்பி பண்ணி நீங்க கோடாடி ஸோ இந்த டொமைன் கீழே பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் கொடுக்கும். இந்த டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ்னு இருக்கும், அதுல ஏன்னு இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு எடிட்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஐபியை மாத்தலாம். இது கிளியரா கைஸ்? கோடாடில வாங்குங்க. ஸோ இதுவுமே வேற எப்படி போய் வாங்கலாம், கோடாடில வாங்கிட்டு இந்த மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட்ஸ்ல போனீங்கன்னா இந்த வருஷம் 6000 இங்கேயும் மாத்தணும். கிளியரா? ஆமா. நான் ரினியூவல் கொடுத்துருக்கோம். மட்டும் மாத்தினா போதும். ஒரு சில வாங்கும் போது ஏ ரெக்கார்ட் இருக்காது, அப்ப நீங்க ஆட் பண்ணு. ஒரு வாட்டி இன்ட்டு இந்த ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சிநேம் வேணும்னா அது இருக்கட்டும். சிநேம் வந்து இதேதான், எல்லாமே என்ன www டாட் இந்த மாதிரி ஒன்று PRE.A ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அந்த நேம் வந்து ஐபியா ரிசால்வ் ஆகும், ஓகேவா? ஒவ்வொரு நேமுக்கும் ஒவ்வொரு ஐபி இருக்கு. google.com 8.8.8.8 இது டிஃபால்ட். இதே மாதிரி எந்த நீங்க வெப்சைட் பார்த்தாலும் அது ரெண்டாவதா என்ன பண்ணா டிஎன்எஸ் ரிசால்வ்னு சொல்லுவோம். டிஎன்எஸ் மாறும், ஐபியா மாறும். அந்த ஐபி தான் இந்த ஐபி. இது முடியுதா? ஸோ இந்த ஐபி முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்யூனிகேஷனுக்கு சிநேம் ரொம்ப முக்கியம். ஸோ கம்யூனிகேட் வித் யுவர் டேட்டாபேஸ் எல்லாத்துக்கும், உங்களுடைய ஃபைல் ஸ்ட்ரக்சர்ல இருந்து எல்லாரும் கம்யூனிகேட் ஃபர்ஸ்ட் டிஎன்எஸ் எஃபெக்டிவா இருக்கும். பட் யூடியூப்ல அனுப்புவோம், உங்களோட டேட்டாபேஸ் ஒன்று இருக்கும், உங்களோட ஸ்கிரிப்ட் ஒரு உங்களோட டெவலப்மெண்ட் சிஸ்டம் ஒரு இடத்துல இருக்கும். இதெல்லாம் கம்யூனிகேட் இது கிளியரா? சி ரெக்கார்ட் ஏ ரெக்கார்ட் ஓகேவா? ஸோ இது எங்கெங்க போயிடுங்க? ஃபர்ஸ்ட் கோடாடில போயிட்டு நீங்க டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, கிட்டப்ல வந்து கிட்டப் கோட வந்து டிப்ளாய் பண்ணுவீங்க. அங்க ரெக்கார்டு நமக்கு ஆட் பண்ணி இருக்கிற ஐபியை அங்க போய் போடுவீங்க. அதுவே போதும். வேணும்னா சீனியர் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் வெரி குட்லாம் ப்ரோ, எப்படி? சரி சரி சூப்பரா இருக்கு. சரி நம்ம இருக்கு வாங்கலாம். கோடாடிலும் 199 கொடுத்து வாங்குவோம். செகண்ட் இயர் ரெனியூ பண்ண முடியும். போஸ்டிங் போய் வாங்கினா வாங்கலாம், ஈஸியாக வாங்கலாம். எப்படிதான் ஏமாத்தணும் போட கலர்
வேலைக்கு அதை மட்டும் பேக் எண்ட் சம்டைம் ஏபி ஆட் பண்ணலாமா இல்லை என்ன நம்ம எந்த ஏபிஐ ஆட் பண்ணலாம் கிராக் டெக்னிக் யூஸ் பண்ணலாமா வேற எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு ஆட் பண்ணிக்கலாமா பண்ணி ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம் மூணு பேர் இருக்கீங்க அவன் ஸ்பீட்ல அப்படி கொஞ்சம் யோசி ஓகேவா எப்படி நீங்க ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல ஃபீச்சர் வர வைக்கிறீங்கன்னு பார்க்கணும்னு உடனே அது எல்லாமே அதுக்கான டெஃபினேஷனும் இருக்கு வாண்டடா வெளில எடுத்தது ஏன்னா நீங்க இனோவேட்டிவா திங்க் பண்ணுங்க இனோவேஷன் தான் ரொம்ப முக்கியம் ஃபார் யூஎஸ்பி ஓகேவா இது கிளியரா எல்லாரும் கிளியர். ஸோ உங்க டீம் டீடைல் அண்ட் டைட்டில் அப்படியே ஆரம்பிச்சிருக்கு. இல்ல அது எங்க இருக்கு கொடுத்துட்டாங்க குரூப்ல ஓகே அது எவ்வளோ வேற ஏதாவது பிளான் எடுப்பாங்க. மனோஜ் ஒரு எக்ஸ்பிளனேஷன்